ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கிராமத்து ஸ்டைலில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் போல் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன். ஊற வச்சு வேக வச்சு அந்த மாதிரியும் குழம்பு பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு குழம்பு பண்ணும்போது குழம்பு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் தட்டைப்பயிரை வறுத்துக்கலாம். ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வறுத்தோன்னா போதும். தட்டைப்பயிறு கூடவே கத்திரிக்காவை சேர்த்து வச்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இது கூடவே வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்து பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச காயை எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிரை வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்ப நல்ல தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அதனால் தண்ணியோடய நான் எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் தான் இந்த பயிரோட சத்தெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வேக வைக்கிறப்ப நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோன்னா அப்படியே அதிலே நம்ம குழம்பு கலக்கிக்கலாம். இதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிர்லேயே பொடி ஐட்டம்லாம் சேர்த்து நம்ம குழம்பு கலக்கி வைக்கும்போது நல்லாயிருக்கும். பொடிகள் எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ புளி தண்ணியும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இப்போ குழம்பை தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனுக்கு வெந்தயம், சோம்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி சூப்பராக மசிச்சு வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கூட முருங்கைக்காய் இருந்தாலும் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வேக விட்டுறலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க தட்டைப்பயிறு குழம்ப உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் சேர்த்து தான் வைப்பேன், அதனால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு ரெடிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.